சங்கீதம் 51:18. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சிலர் பார்க்கறத பார்த்தா இன்னும் இந்த காம்பவுண்டு கட்டி முடியலையான்னு பார்க்கறது போல இருக்கிறது. என்ன பண்ண? ஆமென், ஹல்லேலூயா. மதில் அவசியம். தேவன் தம்முடைய பிரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையிலே மதில் கட்டப்பட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு. அப்ப அவருடைய கை குறுகல்ல, அவருடைய செவி மந்தமாகல. ஆனா என்னாச்சு அப்படின்னா, இந்த மதில் இல்லாததுனால அக்கிரமம் பாவம் போன்றவைகள் எல்லாம் உள்ளே வந்து நம்மை தூரமாய் கொண்டு போய்விட்டது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய புலம்பல் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. இப்படிப்பட்ட கேள்வி எண்ணங்கள் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கை குறுகலைங்கிறார், என் செவி மந்தமாகவில்லை என்கிறார். தேவன் தம்முடைய பிரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம்மை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பின் மதில் எழுப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதைதான் தாவீது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அலங்கம் இடிக்கப்பட்டது, மதில் இடிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் நெகேமியா போய் உட்கார்ந்து அழுகிறான். காரணம், இந்த மதில் எவ்வளவு அவசியமானது. ஒரு வீட்டினுடைய பாதுகாப்பு மதில். உன் அலங்கத்துக்கு உள்ளேதான் சமாதானம். அப்படிதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டி எழுப்பப்பட வேண்டிய மதில்கள் இருக்கிறது. சத்துரு கட்டின எரிகோக்களை கர்த்தர் இடிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பக்கம் சத்துரு கட்டின மதில்கள் இடிக்கப்படுகிறது, இன்னொரு புறம் கர்த்தர் நம்மை பல மதில்களை தாண்ட பண்ணுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கர்த்தர் மதிலை கட்டி எழுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மதில்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சொல்லி ஆமென் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓசியா 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மதிலை எழுப்புவேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மதிலை எழுப்புங்கப்பா. எழும்பிட்டீங்களா? மதிலை எழுப்புங்கப்பா. இந்த வசனம் படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். இந்த வசனத்தை எப்படி கொஞ்சம் நிதானமா பார்க்கும்போது நமக்கு விஷயம் புரிஞ்சிடும். நான் புல்வெளியா, உன் வழியை முள்ளுகளினால். ஏன் நான் உன் வழி அடைச்சாதான் என் வழிக்கு வருவேன். ஆமே, நான் உன் வழி அடைச்சாதான். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பிரைட் ஆயிட்டா. ஆமே. அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்பவே. அப்போ எங்க இப்ப மதில் கட்டப்படணும் தெரியுமா? நானா நிறைய ட்ராக் போட்டிருக்கிறேன் தெரியுமா? நானா நினைச்சு வச்சிருக்கிற பாதைகள் இருக்கிறதல்லவா? நானாக விரும்புகிற பாதைகள் இருக்கிறதல்லவா? அதாவது மதில் எழுப்ப வேண்டிய இடத்துல மதிலை எழுப்புறார். மதில் சில பாதையில ஒரு சின்ன தடை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி வேண்டாம்னு விட்டுருவோம். ஆனா சில பாதையில விட மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால அங்க மதிலை கட்டாம முள்ள வைக்கிறார். போ இல்ல ஆண்டவர், நான் எந்த பாதையையும் தாண்டு
ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல உனக்கு தான் ஜெப குறிப்பு வரும். இதோ நான் உன் வழியை. இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, இந்த நற்செய்தியை நீ கேள். நீ தெரிந்தெடுத்த பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீ அறியாத ஒரு வழி உனக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மதிலை எழுப்புகிறார். அந்த மதிலை எழுப்பியே ஆக வேண்டும் என கர்த்தர் தீர்மானித்துதான் ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் நினைவிலே கொண்டு வந்தார் பேசும்படியாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. இவர் இந்த மதிலை கெட்டு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அது தம்முடைய ஜனத்தை தான், தம்முடையவளை தான், தம்முடைய ஜனத்தை தான் இங்கே அவருடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மணவாளன் அல்லவா, மணவாட்டியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இவள் என்ன செய்கிறாள்? நான் அதனால அந்த டேர்மை யூஸ் பண்ணி உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஓப்பனிங் எல்லாம் கிடைக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லெவல்ல தேவனால் நம்ம உயர்த்தப்படும் போது நமக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். நம்முடைய ஸ்டேட்டஸ் லெவல் கூட 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 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நம்ம கூட தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. இது இயல்பு. காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதோடு நட்பு கொண்டாட யாருமே வரல. ஆனால் ஜெயித்த தாவீதோடு யோனத்தான் வந்து ஒட்டி கொண்டான். ஜெயித்த தாவீதை மீகாள் நேசித்தாள். காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சொந்த குடும்பம் கூட நேசிக்கவில்லை. ஆனால் தாவீது உயர்த்தப்பட்டு மேன்மையாய் இனி அவன் தான் ராஜான்னு தெரிஞ்சதும் தாவீதின் சகோதரர்கள், தாவீதின் குடும்பம் எல்லாமே அவனிடத்தில் வருகிறார்கள். தாவீதுக்கு அநேகரோடு நட்பு கிடைக்கிறது. சாலமோனின் ஞானம் ஐஸ்வர்யம் பெருகினதும் சுற்றிலும் இளைப்பாறுதல். அந்த அளவுக்கு எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா ராஜாக்கள், ராஜ ஸ்திரீகள் வராங்க. வந்தா திருப்பி அனுப்ப மாட்டார் அவர். எல்லாரோட பாருங்க, ஒரு ஸ்டேட்டஸ் லெவல் கூட 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 நமக்கு கான்டாக்ட் வந்து அப்படிதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் தேவனை விட்டு போவதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக நம்ம நிறைய காரியத்தை செய்ய வேண்டி இருக்கும். அவர்களுக்காக நம்ம நிறைய காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அவர்களுக்காக சில காரியத்தை கண்டும் காணாததை போல இருக்க வேண்டி இருக்கும். காரணம் நமக்கு அப்போ என்ன தெரியுமா பெருசா தெரியும்? அந்த நேசரை அல்ல, இவர்களுடைய நட்பு தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய தாய் சூரம் போனாள், அவளை கர்ப்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் நான் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவ என்ன நினைச்சிட்டா தெரியுமா? இவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு, இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சது, இவங்களால தான் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆண்டவர் சொல்றார், ஏய் இதெல்லாம் நான் செட் பண்ணது. ஒருத்தங்க அப்பத்தை கொண்டு வராங்கன்னா நான் கொண்டு வர வச்சது. ஒருத்தங்க உன் பிசினஸ்ல சப்போர்ட் பண்றாங்கன்னா நான் ஏற்படுத்தினது. ஆனா நீ எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்ட தெரியுமா? பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். சபையே, தேவனால் மீட்கப்பட்ட உள்ளமே புரிந்து கொள். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் தான் என்னை உயர்த்தி வைத்தாருங்கிற நிச்சயம் இருந்ததுனாலதான் போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை அழைத்த போது யோசேப்பு உதறிவிட்டு ஓடினான். இல்ல, போர்த்திபாரால தான் நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்குமானால் அங்கே அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்றோம், நிறைய இடத்துல சில காரியங்களை கண்டும் காணாதிருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே கை வைத்து விட்டு, ஏன்னா அந்த கான்டாக்ட் கட் ஆயிடக்கூடாது, இது கட் ஆயிடக்கூடாது.
ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த வெளிச்சம் தேவை தெரியுமா? என் வாழ்க்கையிலே உண்டான ஒரு சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் காரணர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும். அதற்காக யாரையும் பகைக்க வேண்டும் என்றல்ல நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரை கனப்படுத்தணுமோ கனப்படுத்துங்க, யார் யாரை நேசிக்கணுமோ நேசிங்க, யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த நேசரை விட்டுட்டு உள்ள வேலை தான் வேண்டாம். அதாவது இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சு நான் சொல்லுகிற இடத்துல, அந்த இடத்துல நான் மகிமையை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்குகிறேன். இது யார் கொடுத்தது? சர்ச்சுக்குள்ள சொல்லுவோம் கர்த்தர் கொடுத்தது, வெளியே போய் சொல்லுவோம் இன்னார் கொடுத்தது. ஆண்டவர் கையை வச்சிருவேன்ட்டார். யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன. இது எப்படி கிடைச்சது தெரியுமா? நம்ம சொல்லுவோம் இன்னார் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இங்க சொல்லும் போது மகிமை யாருக்கு போயிரும் தெரியுமா? கர்த்தருக்கு போயிரும். தேவனை ஆராதிக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் அவர் துதியை மட்டும்தான் சொல்லணும். இவங்க மட்டும் இல்லைன்னு ஆண்டவர் பாப்பாரு. வா உனக்கு வேலை தானே, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்னடா காலிலே கொண்டு உட்கார வச்சுட்டு ஆண்டவர் சிம்பிளா வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார், மதில எழுப்பிடுவேன்ட்டார். எழுப்பணுங்கிற என் வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் நான் பயணிக்கிற பாதையிலே மதிலை எழுப்புவீராக. ஹalleluya ஹalleluya. அதனால இப்ப என்னாச்சு? அதிகாலையில் அவர் சமூகத்தில் விழித்திருக்க வேண்டியவர்கள் அதிகாலையில் யார் வீட்டு வாசலே போய் காத்திருக்கிறோம். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி. ஆண்டவர் பார்த்தார், இந்த மதிலை எழுப்பலைன்னா இவள் என்னை விட்டு தூரமாய் போய்விடுவாள். கிரயம் கொடுத்தவருக்கு தாங்க அந்த வலி தெரியும். ஏங்க நம்ம விலை கொடுத்து 10 ரூபா கொடுத்து வாங்குற பன்னு, ஒரு பன்னு 10 ரூபா கொடுத்து வாங்குற பன்னு, அது கெட்டு போயிட்டுனாலே நம்ம அந்த கடைக்காரன்ட்டு போய் சண்டை போடுவோம். என்னங்க வச்சிருக்கிறீங்க? கெட்டதையா வச்சிருக்கிறீங்க? 3 நாள் ஆனதையா வச்சிருக்கிறீங்க? 2 வார்த்தையாவது கேட்போமே. 10 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து வாங்கினது எதற்காக? எங்க அவருக்கு மகிமையாய் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை வைக்க வேண்டியது தானே. அப்படி வைக்காமல் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த காரணம் என்ன? அவருக்கு மகிமையாய் தேவன் நம்மை தான், மீட்கப்பட்டவர்களை தான் வைத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்தது யாரு? என் நேசர். ஆனா நேசர்னு சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி வந்துட்டா தெரியுமா? நேசர்கள் ஆயிட்டார். அதாவது அதனாலதான் அநேகருக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறது என்பது அது ஒரு கடமை ஆயிட்டு. அது ஒரு கடமை ஆயிட்டு. இல்ல அவரால் தான் இந்த ஒரு வாரம் நான் நிற்கிறது, நிர்மூலமாக இருப்பது, நான் உடுத்தது, நான் சாப்பிட்டது, நான் ஜீவனோடு இருப்பது, நான் பயணித்தது, என் வண்டிக்கு பெட்ரோல் போட்டது கூட. அந்த உணர்வு இருந்த ஆராதனைக்கு எப்படி வருவோம் தெரியுமா? எப்படி வந்திருப்போம் தெரியுமா? வந்திருந்தாலே அழுகதான் வரும். காத்தீரே என்னை கருத்தால் வழுவாமல். ஆமென்.